வெல்கம் டு பாரோஸ் கிச்சன் குவைத். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 10 கத்திரிக்காய் சின்ன சைஸ் கத்திரிக்காவாக எடுத்து நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். 2 நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு இருக்குது இல்லைங்களா, அதை உரித்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி, காரத்தூள் தனி மிளகாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், தாளிப்புக்கு தேவையான கடுகு, சீரகம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் வதக்கின எண்ணெய் நல்லெண்ணெயே நான் தாளிப்புக்கு வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டு பொரியும் போது கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் புளி கரைச்சி இப்போ எவ்வளோ தண்ணி குழம்புக்கு போடுவோமோ அவ்வளோ தண்ணி நான் புளி கரைச்சல்லே நல்லா புளியை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த புளியில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு குழம்புக்கு போதுமா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்காக எடுத்து வச்சுருந்தா மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் மசாலா பொடி சேர்த்து லைட்டாக 2 கிண்டிட்டு வெறும் நல்லெண்ணெயிலே செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளியை சேர்த்துக்கலாம். நாங்கள் 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி புளி கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் நான் நல்லா கொதிக்க விடுவேன். கொதிக்க வச்சு பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு தான் நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காவை அதில் போடணும். உங்களுக்கு வெல்லம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு சின்ன துண்டளவு வெல்லம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். கத்திரிக்காயெல்லாம் போட்டு முடித்த உடனே கடைசியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். நாங்கள் கொதித்து முடித்த பிறகு நம்ம கத்திரிக்காய் போடும்போது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அப்போ தான் குழம்புலாம் கத்திரிக்காயில் ஊறி இருக்கும். இது உடனே சாப்பிட்றதுக்கு வச்சு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயில் இருக்கிற எண்ணெயும் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். நல்லா கொதித்த உடனே கத்திரிக்காயில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த குழம்பெல்லாம் எடுத்து கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் மேலே அப்படியே விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம். இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் நல்லா அதில் வெந்துருச்சு. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும் குழம்பு. நம்ம குழம்புக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
அதில் ஏற்கனவே கருவேப்பிலை போட்டிருக்கு, இருந்தாலும் கடைசியாக கருவேப்பிலை மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.